நான் இதுக்கு முன்னாடி எந்த கஸ்டமர்ஸ் கிட்டயும் கோவப்பட்டதே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிரைஸ் என்கொயரி பண்ணுவாங்க. உடனே பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிப்ளை பண்ணாம போற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கஸ்டமர் என்கிட்ட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கேன் ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மத்தவங்க கிட்டயும் கம்பேர் பண்ணுங்க. நம்ம பிரைஸ் ரொம்ப ரீசனபிள் தான். சாக்லேட் ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஃபுல் பட்டர்ல தான் பண்றோம் அப்படின்னு பொறுமையா நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இப்படியே போனா நாங்களே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுப்போம், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல நிஜமாவே. லைக் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவங்களோட விருப்பம், அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை. பட் அப்போ மட்டும் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதா, இல்லை எலக்ட்ரிசிட்டி சிலிண்டர் இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதா? அப்பயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். எங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்களும் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல. நான் அவங்க கிட்ட எதுவுமே ஃபர்தராக பேசல. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், சரி ஓகே சிஸ், நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.